ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காலத்தின் குரலை கேட்க முடிந்தால் அது என்ன சொல்லும் தெரியுமா? மனிதனின் பிறப்பு ஒரு பயணம். ஆனால் ஆன்மாவின் இலக்கு முக்தி. தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பழமையான கிராம அமைதிக்குள் மறைந்து நிற்கும் ஒரு அதிசய சிவஸ்தலம். அதுதான் முக்தீஸ்வரர் திருத்தலம். செங்கல்பட்டு மாவட்டம் பாலாற்றின் கரையில் பசுமை சூழ்ந்த ஆத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. செங்கல்பட்டிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்றின் கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது. ஆற்று ஓரத்தில் அமைந்த ஊர் என்பதால் இது ஆற்றூர் என அழைக்கப்பட்டு பின்னர் ஆத்தூர் ஆனது. 1500 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ தர்மசம்பர்த்தினி உடனுரை ஸ்ரீ முக்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருத்தலம் சாதாரண கோவில் அல்ல. இது சோழர் காலத்து கோயில். முதலாம் குலோத்துங்க சோழன் காஞ்சிபுரத்தில் இருந்து மாமல்லபுரம் செல்லும் வழியில் மாந்தோப்புக்கு நடுவே இந்த சிவலிங்கத்தை கண்டெடுத்தார். பின்னர் கோப்பெருஞ்சிங்கன் இக்கோயிலை விரிவாக்கம் செய்தார். பல்லவர்களின் காலச்சுவடுகளையும் சோழர்களின் பக்தி மரபையும் 1000 ஆண்டுகளாக சுமந்து நிற்கும் அரிய சிவாலயம். காலம் மாறியது, அரசர்கள் மாறினர். ஆனால் இந்த ஆலயத்தில் எரிந்த தீபம் மட்டும் ஒருபோதும் அணையவில்லை. இங்கு அருள் பாலிக்கும் இறைவன் முக்தீஸ்வரர். பெயரிலேயே அர்த்தம் உள்ளது, முக்தி அளிக்கும் ஈஸ்வரன். இந்த கோவிலின் முக்கிய சிறப்பம்சங்கள்: மூலவர் ஸ்ரீ முக்தீஸ்வரர். இவர் கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அம்பிகை ஸ்ரீ தர்மசம்பர்த்தினி, தமிழில் அறம் வளர்த்த நாயகி. அர்த்தநாரீஸ்வர லிங்கம் தனித்துவம். இங்குள்ள சிவலிங்கம் மிகவும் அபூர்வமானது. லிங்கத்தின் பானத்தில் மேல் பகுதியில் செங்குத்தாக ஒரு மெல்லிய கோடு லிங்கத்தை 2ஆக பிரிக்கிறது. இது சிவபெருமானும் சக்தியும் சரிபாதியாக இணைந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை உணர்த்துவதாக கருதப்படுகிறது. இத்தகைய அமைப்புள்ள லிங்கங்கள் மிக அரிதானவை. இந்த கோயிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சமான இயற்கையான செங்குத்து கோட்டை கொண்டுள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிவலிங்கம் சிவம் மற்றும் பார்வதி தேவி ஆகியோரின் ஒருங்கிணைந்த வடிவம் சமப்பகுதிகளாக. இது பிரபஞ்சத்தின் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் பிரிக்க முடியாத தன்மையை குறிக்கிறது. இது திருஷ்டி ஆதாரமாக விளங்கும் சிறப்புடையது. குழந்தை பாக்கியம் அருளும் சந்தான பரமேஸ்வரர் என்று புராணத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. குழந்தைகள் இல்லாதவர்கள், ஜீவ அணுக்கள் குறைபாடு உள்ளவர்கள் வழிபட்டால் அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் சிவநாதனாக திகழ்கிறார். இக்கோயில் சிவபெருமான் முக்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது விடுதலையின் இறைவன் அல்லது இரட்சிப்பின் கடவுள் முக்தி என்ற பொருள். முக்தி என்பது ஞானம் என்றும் பொருள்படும். இப்பெருமான் ஞானத்தை அருளும் சிறப்பு உடைய தனித்துவமான அர்த்தநாரீஸ்வரர் லிங்கம். இப்பெருமானை நாகங்களும் வழிபாடு செய்து சாப விமோசனம் பெற்றதால் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு பகைவர்கள் தொல்லை இருக்காது என்றும் நாக தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு சிவபெருமான் முக்தீஸ்வரர் என அழைக்கப்படுவதற்கு பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் உள்ளது. பிறவிப் பிணியில் சிக்கிய உயிர்கள் துன்பம், கர்மா, பயம் ஆகியவற்றில் தவிக்கும் போது அவற்றிற்கு விடுதலை அளிக்கும் சக்தியாக இறைவன் இங்கு அருள் பாலிக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால்தான் இங்கு வரும் பலர் வாழ்க்கை அமைதி பெற வேண்டும் என்று அல்ல, ஆன்மா அமைதி பெற வேண்டும் என்று வேண்டுகின்றனர். தனிப்பட்ட வாழ்வில் முன்னேற்றம் காணவும் குடும்ப ஒற்றுமை பெருகவும் பக்தர்கள் இந்த முக்தீஸ்வரரை வழிபடுகின்றனர். இன்று வேகமாக ஓடும் உலகத்தில்
மனிதன் எல்லாவற்றையும் தேடுகிறான். பணம், புகழ், வெற்றி. ஆனால் அமைதியை மட்டும் இழந்து விடுகிறான். அந்த அமைதியை மீண்டும் நினைக்க வைக்கும் புனிதமான இடம் இந்த ஆத்தூர் முக்தீஸ்வரர் திருக்கோவில். ஒருமுறை இக்கோயிலுக்கு வந்தால், சிவனை தரிசித்தால் தொலைந்த வாழ்க்கையை கூட திரும்பப் பெறலாம். முக்தி தரும் ஈசனை தரிசித்து அர்த்தநாரீஸ்வரின் அருளை பெறுவோம். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக.